மருத்துவத்தில் உள்ள ஸ்டாண்டர்ட் புத்தகம் இந்த ஹாரிசன். இந்த புத்தகம் என்ன சொல்ல தெரியுமா? நல்லா கேட்டுடுங்க. சுகர், ப்ரெஷர், கெட்ட கொலஸ்ட்ரால், ஃபேட்டி லிவர், பித்தப்பையில கல், பிசிஓடி, பிசிஓஎஸ், ஹார்மோன் பிரச்சனை, மாதவிடாய் பிரச்சனை, கர்ப்பப்பை வீக்கம், அப்புறம் உடல் பருமன், இந்த 5க்குமே இதெல்லாம் சொன்னேன். சுகர், ப்ரெஷர், கெட்ட கொலஸ்ட்ரால், ஃபேட்டி லிவர், பிசிஓடி, பிசிஓஎஸ், ஹார்மோன் பிரச்சனை, இந்த எல்லாத்துக்குமே அவங்க சொல்லக்கூடிய ஒரே ஒரு ட்ரீட்மெண்ட் வந்து பேலன்ஸ் டயட்டு மட்டும்தான். அப்புறம் கொஞ்சம் உடல் உழைப்பு, நல்ல தூக்கம். கடைசி தான் என்னது? மாத்திரையும் என்னது? இந்த இன்சுலினும். ஏன் அப்படின்னா பேலன்ஸ் டயட் நீங்கள் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வந்து முழுமையாக சரியாகணும்னா பேலன்ஸ் டயட் மட்டும்தான் வழி, வேறு வழியே கிடையாது. அதனால தான் அந்த புத்தகத்தில் என்ன சொல்கிறாங்க? பேலன்ஸ் டயட் ஃபாலோ பண்ணுங்க. அந்த புத்தகம் திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்கு. நீங்கள் பேலன்ஸ் டயட்டு ஃபாலோ பண்ணாமல், நல்லா கேட்டுடுங்க, நீங்கள் பேலன்ஸ் டயட்டு ஃபாலோ பண்ணாமல் நான் வெந்தயம் சாப்பிட்டுட்ருக்கேன், கருவேப்பிலை சாப்பிட்டுட்ருக்கேன், குதிரைவாலி சாப்பிட்டுட்ருக்கேன், யானைவாலியை சாப்பிட்டுட்ருக்கேன், சாமையை சாப்பிட்டுட்ருக்கேன், வெந்தயத்தை சாப்பிட்டுட்ருக்கேன் நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா படிப்படியாக எல்லா உறுப்புகளும் பாதிக்கும். வேணும்னா பாருங்கள். அப்படி நான் சொல்லலை, அந்த புத்தகம் தெளிவாக சொல்லுது. ஹாரிசன். பேலன்ஸ் டயட் ரொம்ப முக்கியம். வெறும் மாத்திரை மட்டும் போடுறதுனால எந்த நோயும் கண்டிப்பாக சரி ஆகாது அப்படின்னு அந்த புத்தகம் தெளிவாக சொல்லுது. பேலன்ஸ் டயட்டை பற்றி ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணால் கால் பண்ணி பேசுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோ. புரிஞ்சுதா? இதுதான் நீங்கள் ஷேர் பண்ண வேண்டிய வீடியோ. புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன்.